இதுவரையும் பார்த்து கொண்டார். தொடர்ந்து அவர் நம்மை நடத்தும்படியாக எல்லார் கரங்களை உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நேரம் ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். இந்த அன்புள்ள ஆண்டவர் போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போலொரு தேவனை பூமியில் தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே. இயேசுவே எந்தன் ஆருயிரே. உணர்ந்து சொல்லுவோமே. உயரடைக்கலத்தில் உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே. யோசித்து பாருங்க, உங்களை எங்கே வச்சிருக்கிறார் ஆண்டவர்? நாமத்தை நம்பிடுவேன். ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறாரே. உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாவி பூமியில் யாரையும் நம்பிடே உயிருள்ள தெய்வமே. உம்மை அல்லாவி பூமியில் யாரையும் நம்பிடே உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே. உணர்ந்து சொல்லலாமா? இயேசுவே எந்தன் ஆருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதுமே எனக்கு நீரே. உணர்ந்து சொல்லுவீங்களா? ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே. சொல்லலாமா? இயேசுவே is my life. இயேசுவே
இஸ் மை லைஃப். இயேசுவே எந்தன். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அவர் லைஃபாக இருக்கிறாரு? மனசாட்சியே இல்லை கொஞ்சம் கூட. மாதத்தில் ஒரு நாள் காலை ஆராதனை, அந்த தூக்கத்தை விடுறதுக்கும் மனசு இல்லை. எப்படி சொல்ல முடியும் நீங்கள் தான் எங்கள் லைஃப்னு? தூக்கம்தான் லைஃபு. புரியுதா உங்களுக்கு? நான் தூங்கி 2 இரவுகள் ஆனது. தூங்கி 2 இரவுகள் ஆனது. ஆனால் ஒன்று தெரியும், ஈஸ் மை லைஃப். அதனுடைய பாடலுடைய கருத்து அதுதான். அவரே எந்தன் உயிர். தமிழில், ஆங்கிலத்தில் ஈஸ் மை லைஃப், ஈஸ் எவ்ரி திங். பாடு ரொம்ப ஈஸி. இயேசுவே எந்தன். தூக்கம்தான் நம்முடைய லைஃபு, சாப்பாடு தான் நம்முடைய லைஃபு. புரிய மாட்டேதில்ல. கரங்களை உயர்த்தி ஈஸ் மை லைஃப். அது பல காரணங்களை சொல்லலாம். நான் நைட் டியூட்டி பண்ணுறேன், நான் ஆன் டியூட்டி பண்ணுறேன், அது பண்ணுறேன். யூ கேன் சே ஸோ மெனி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். அந்த விளக்கங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவாரா என்பது சற்று கேள்வி. நிறைய சொல்லலாம். நீங்கள் நிற்க முடியாத அளவுக்கு பலவீனங்கள். ஆனாலும் ஈஸ் மை லைஃப் சொல்லுங்கள். இயேசுவே எந்தன் உயிர். அதுதான் அதனுடைய வார்த்தையின் பொருள். இயேசுவே எந்தன் உயிர். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அந்த லைஃப் இல்லைன்னா நான் இல்லை. மை லைஃப் இஸ் இன் கிரைஸ்ட். கொலோசியரில் வாசிக்கிறோம், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த லைஃப்க்கு முக்கியம் கொடுக்குறோமா, இந்த லைஃப்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? தூக்கத்தில் கூட இன்னும் தூங்கிட்டு இருக்கிற மக்கள் ஏராளம். மனசாட்சியே இல்லாமல் தூங்குகிற ஆட்கள். இவங்கெல்லாம் 1ஆம் தேதி முதல் வாரத்தில் வந்து இங்கே நிற்பாங்க. மனசாட்சியே இல்லை. அவங்க திருவிருது எடுக்கிறதுல அர்த்தமே கிடையாது. கரங்களை போய் சொல்லலாமா? இயேசுவே எந்த நாயுறுகிறேன். மை லைஃப் இஸ் இன் கிரைஸ்ட். என் ஜீவன் கிறிஸ்து தான். நிறைய பேருக்கு புரியல. என்னுடைய பணம் என்னுடைய லைஃப் அல்ல, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய லைஃப் அல்ல, என்னுடைய புகழ் என்னுடைய லைஃப் அல்ல. என் ஜீவன் கிறிஸ்துவோடு மறைந்திருக்கிறது. அது நம்மை பாதுகாக்கும், நம்மை பராமரிக்கும், நம்மை போஷிக்கும், நம்மை நித்தியம் வரை நம்மை நடத்தும். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஈஸ் மை லைஃப், ஈஸ் மை லைஃப். கரங்களை போய் சொல்லுங்கள். அவர் தான் என்னுடைய ஆருயிரே. சொல்லுங்கள், ஆருயிரே, ஆருயிரே. கரங்களை போய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்புறீங்களா? இன்னைக்கு நம்ம இருக்க நிலைக்கு காரணம் அவர்தான். அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாமல் பூமியில் யாரையும் நம்பிடே. உயிருள்ள தெய்வமே நீ. அல்லாவி பூமியில் யாரையும் நம்பிடே. உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. சொல்லுவீங்களா? ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே. சொல்லுங்க, you are my life Lord. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தைகளை. இஸ் மை லைஃப் பட் எவ்ரிதிங் செகண்டரி. அவர் தான் என்னுடைய வாழ்வு, மற்றெல்லாம் பின்பு. ரொம்ப பேருக்கு இது புரியல. இஸ் மை லைஃப். பாட்டெல்லாம் பாடலாம், வாழ்வே நீர்தானே ஐயான். ஆனால் அந்த வாழ்வு தருகிறவர் அவர் தானே. ஒரு சின்ன கேள்வி, வாழ்வு தந்தவருக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? வந்து போவது பெரிய காரியம் அல்ல. வாழ்வு தந்தவருக்கு வாட் இஸ் மை ரெப்புடேஷன்? அவருக்கு என்ன பிரதிபலியாக கொடுத்துருக்கிறேன்? பாட்டெல்லாம் பாடலாம், என்ன கொடுப்பேன் இயேசுவுக்கு. ஒன்றும் வேண்டாம், லவ் இம் மோர் அண்ட் மோர். வார்த்தை அன்பு கூறுங்கள்,
அவரை அன்பு கூறுங்கள், அவருடைய சபையை அன்பு கூறுங்கள், அவருடைய நோக்கத்தை அன்பு கூறுங்கள். God has a plan for each and every person. எல்லாரை பற்றி அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கம் இல்லாமல் இந்த பூமியில் நம்ம வரல. இல்லைன்னா நம்ம ஒரு மாடாக பிறந்திருப்போம், அக்ரணியாக பிறந்திருப்போம். The reason why I am living this world, இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையின் நோக்கமே அவருக்காக வாழ. கரங்களை உயர்த்தி சொல்லாமல் இன்றைக்கி நான் யாராக இருக்கிறேன் என்பதற்கு காரணம் அவர் தான். டுடே வாட் ஐ ஆம் பிகாஸ் ஆஃப் ஹிம். நான் யாராக பவுல் சொல்கிறான், நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே, நான் வாழ்வது அவருடைய கிருபையினால். நினைக்கூடாது நான் ரொம்ப அறிவாளி, ரொம்ப திறமைசாலி, ரொம்ப பிரில்லியன்ட்டு, நான் ரொம்ப ஆண்டவர் கொடுக்குறேன். தட் இஸ் நத்திங். நான் இருக்கிற தேவ கிருபையை நான் இருக்கிறேன். இந்த நிலையில் கத்துல வச்சவர் அவர் தான். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு அநேகர் தந்தவைகளை அன்பு கூறுகிறார்கள், தந்தவரையோ மறந்து போகிறார்கள். எல்லாம் அவர் தந்தது தான், எல்லாம் உம்மால் வந்தது. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, நான் உன்னை இன்னும் பாடுவேன். எல்லா சரணத்தை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள வேலையெல்லாம் நம்பிக்கை இல்லை. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் எதையும் உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. அது உங்களுக்கு புரிஞ்சுதான் தெரியல. இஸ் மை லைஃப். அவர் தான் என் வாழ்வு, அவர் தான் வாழ்வின் ஆதாரம், அவர் தான் இந்த கரு. அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லையே. யூ ஆர் மை லைஃப். சொல்லுங்கள், நீங்கள் தான் என்னோடய வாழ்வே ஆண்டவரே. என்னோடய வாழ்வே நீங்கள் தான், எங்கள் ஜீவனே நீங்கள் தான், எங்கள் ஆதாரமே நீங்கள் தான், எங்கள் அஸ்திவாரமே நீங்கள் தான் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? தகப்பனே, இதுவரையும் நடத்தினீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த 10 மாதங்கள் எங்களை சுமந்து வந்தீரே, நாங்கள் நடந்து வந்த பாதையை எங்களை சுமந்து வந்த நேசரேசுவே. சோர்ந்து போன நேரங்களில், பலனற்ற நேரங்களில், ஆண்டவரை செயல்பட முடியாத நேரங்களில் எங்களை செயல்பட வைத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நிற்க முடியாத நேரங்கள், துதிக்க முடியாத நேரங்கள், ஜெபிக்க முடியாத நேரங்கள், இருளான நேரங்கள், வாழ்வின் கடினமான நேரங்களிலும் எங்களோடு கூட இருந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் மாத்திரமில்லை என்றால், நீர் மாத்திரமில்லை என்றால் இந்த வாழ்க்கை என்றைக்கோ முடிந்திருக்கும் அப்பா. எங்களுடைய ஜீவன் உம்முடைய கரத்தில், எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில், எங்களுடைய வாழ்வு உம்முடைய கரத்தில், எல்லாமே உங்கள் கரத்தில் இருக்குது ஆண்டவரே. வேலைக்காரின் கண்கள் எஜமானின் கரத்தை நோக்கி இருக்கிறது போல எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. எஸ் லார்ட், நீங்கள் தான் எங்களுடைய ஆதாரம், நீங்கள் தான் எங்களுடைய சோர்ஸ் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்வின் எல்லாமே நீங்கள் தான். இந்த காலையில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்னும் தூக்கத்தையே தன் வாழ்க்கையாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக ஆண்டவரே. ஆண்டவருக்கென்று தங்கள் நேரத்தை அர்ப்பணிக்க முடியாத இவர்கள் எதை செய்ய முடியும் என்று யோசித்து பார்க்க உதவி செய்யுங்கப்பா. இது வந்து போகிற காகத்தை போல அல்ல, புறாக்களை போல உம்முடைய பழைக்குள்ளே தங்கி உம்முடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். புயல் வந்தாலும் அலைகள் வந்தாலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க உதவி செய்யும். ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ், தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்க உதவி செய்யுங்க. தூக்கத்துக்கு அல்ல, சரீரத்திற்கு அல்ல, உலகத்திற்கு அல்ல, உமக்கே எங்கள் முன்னுரிமை. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை எங்களோடு பேசும். இந்த மாதம் முழுவதும் உடைய வார்த்தையால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அவர்